பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகள். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று குறிப்பிட்டு சொன்னான் பாவேந்தர் பாரதிதாஸ். மண்ணடிமை தீர வேண்டும் என்றால் பெண்ணடிமை தீர வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன அந்த வரிகளுக்கு, புகழ் வாய்ந்தவர்களுக்கு தீர்வு கண்டவர் தந்தை பெரியார். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், சொத்துரிமை வேண்டும், கல்வி உரிமை வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியாருடைய அந்த சித்தாந்தங்களுக்கு முழு வடிவம் தந்தவர் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கல்வியில் வேலை வாய்ப்பினை தந்தார். இன்றைக்கு 50% தாண்டி பெண்கள் உயர் பதவிகளில், அரசு வேலை வாய்ப்புகளில், கல்வியில் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள். 33% உள்ளாட்சி துறையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது 60% அந்த பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சிகளில் பதிவு வைக்கிறார்கள். பெண்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்ற சூழ்நிலையில் 1989 இந்த நாடு தமிழ்நாடு தர்மபுரியில் மகளிர் சுயஉதவி குழுக்களை தொடங்கினார். வங்கிகளுக்கு பெண்கள் படியேற தொடங்கினார்கள். இன்றைக்கு வங்கி மேலாளர்கள் நம் ஏழை தாய்மாருடைய இல்லத்திலே வந்து உங்களுக்கு வங்கி கடன் தருகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனுடைய ஆட்சியுடைய தொடக்கமாக இன்றைக்கு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் 5 ஆண்டு காலத்தில் பெண்களுக்கான அடுக்கடுக்கான திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் நம்ம முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுவதும் வளர்ச்சிக்காக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்சியை தந்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்து விடாதீர்கள். அதாவது பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், அதே மாதிரி பெண்களுக்கு மகளிர் சுயஉதவி குழுக்கடன் தள்ளுபடி, 5 பவுனுக்கும் குறைவாக வைத்திருக்கின்ற கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெண்களுக்கான அடுக்கடுக்கான திட்டங்களை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் 1,31,00,000 குடும்ப தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கி சாதனை படைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் செல்கின்ற பொழுது எல்லா தாய்மார்கள் பெண்களிடத்தில் மகிழ்ச்சியை பார்க்கிறோம். எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார். ஆனால் நம்ம தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே கடைசியா ஒரே ஒரு வரிதான், நம்ம 1 லட்சம் ஒரு ரூபாய் செலுத்தினால் ஜிஎஸ்டி நமக்கு 29 பைசா தருகிறாங்க. இதே நாம 1 லட்சம் கட்டணும், 1 லட்சம் கோடி கட்டினா நமக்கு 29,000 கோடி தான் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கட்டினா 2,87,000 கோடி அங்கே கொடுக்கிறாங்க. இந்த அநீதி இந்த நாட்டில் நடக்கிறது. அதைத்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை சம பகிர்வில் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார். தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் உறுதி எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு 60-70 நாட்கள் கண்துஞ்சாது கழகத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எல்லார் இல்லத்துக்கு செல்வோம். விவசாயிகள், வியாபாரிகள், பெண்கள் அனைத்து மக்களையும் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று 2வது முறையாகவும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாள் தான் நமக்கு அனைவருக்கான பொன்னான நாள் என்று கூறி இந்த 5 ஆண்டு ஆனால் ஒன்றிய அரசாங்கம் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகின்றவர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் குரலின் வார்த்தைகளை பேசுகிறவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் மட்டும் அவர்கள் மௌன விரதம் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கான மிக மிக முக்கியமான தேர்தலாக நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது? நமது மரியாதைக்காக, நமது உரிமைக்காக, நமது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக, நமது சுயமரியாதைக்காக, நமது சமத்துவத்திற்காக, நமது சமூக நீதிக்காக, நமது உழைப்பின் மதிப்புக்காக, நமது வரிப்பணத்தின் நியாயத்திற்காக, நமது மாநிலத்தின் உரிமைகளுக்காக, நமது இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காக, நமது விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக, நமது தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக, நமது கல்வி வளர்ச்சிக்கு, நமது பெண்களின் முன்னேற்றத்திற்காக, நமது குழந்தைகளின் கனவுகளுக்காக, நமது மொழிக்காக, நமது பண்பாட்டிற்காக, நமது அடையாளத்திற்காக, அநீதிக்கு எதிராக
குரலுக்காக, நியாயத்திற்காக, போராட்டத்திற்காகத்தான் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் உறுதி எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு 60-70 நாட்கள் கண்குஞ்சாது கழகத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எல்லார் இல்லத்துக்கு செல்வோம். விவசாயிகள், வியாபாரிகள், பெண்கள் அனைத்து மக்களையும் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று 2வது முறையாகவும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாள் தான் நமக்கு அனைவருக்கான பொன்னான நாள்.